رفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய குர்ஆன் விளக்க உரையுடைய வகுப்பிலே சூரத்து ஷரஹ் அலம் நஷ்ரஹ் என்கின்ற அந்த சூராவுடைய விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சூரத்து ஷரஹ் அலம் நஷ்ரஹ் என்கின்ற அந்த சூரா அது மக்காவில் இறக்கப்பட்ட 8 ஆயத்துகள் கொண்ட ஒரு சூரா. பொதுவாக இது துஹாவுக்கு அடுத்து வருகின்ற அந்த சிறிய சூறாக்கள் தொடங்குகின்ற அந்த ஆரம்பத்திலிருந்து வருகின்ற ஒரு சூறா தான் சூரத்துல், அதாவது ஷரஹ் என்கின்ற அலம் நஷ்ரஹ் என்கின்ற அந்த சூறா. அந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் இதுல நிறைய விடயங்களை அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி இருக்கிறார். விசேஷமாக அல்லாஹ் தஆலா இந்த சூறால 4 விடயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி இருக்கிறார். முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த மிக முக்கியமான 3 நியமத்துகள், 3 அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி இருக்கின்றார். அடுத்தது, உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள். உலகம் என்கிறது அது சோதனை கூட. உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும், ஒரு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது பாவத்தோடு தொடர்பு பட்ட ஒரு மனிதனாக இருக்கலாம். உலகத்தில் பிறந்து வாழ்றவங்க கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, நோய் நொம்பலங்களுக்கு, லாப நஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து தான் உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழும், உலகத்தினுடைய வாழ்க்கையை கடத்தும். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஷரஹ்ல, இந்த அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்கின்ற இந்த சூறால கஷ்டப்பட்டு யாரு வாழ்றாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆறுதல் வார்த்தையா அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில பேசி இருக்கிறார். ஒரு ஆறுதல் வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். இதே போன்று உலகத்துல வாழ்ற காலத்துல எங்கட அமல் இபாதத்துகளை நாங்க எப்படி செய்வோம், அமல் இபாதத்துகளை எப்படி செய்வோம்? இன்னைக்கு நாங்க பார்க்கிற நேரத்துல சூடு வந்தா அமல் இபாதத் செய்யறோம். அப்படி இல்ல காலம் சீசன் வர்ற நேரத்துல அமல் இபாதத் செய்யறோம். குர்ஆன் ஓதுறா அது ரமலானுடைய காலம், தொழுறா அது ரமலானுடைய காலம், தஹஜ்ஜத் அது ரமலானுடைய காலத்தில் மாத்திரம், துஹாவுடைய தொழுகை, இப்படி சீசனுக்கு சில அமல் இபாதத்துகளை நாங்க வச்சிருக்கோம். அப்படி இல்ல, ஒரு முஃமினுடைய இபாதத், ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமுடைய ஒரு இபாதத், அவன் செய்யற அந்த அமல் இபாதத் தொடராக இருக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா பேசுறார். தொடராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு அமல்கள்ல மிகவும் விருப்பமானது அதுவமுமா வஇன் கல்ல, குறைவாக இருந்தாலும் தொடராக செய்கின்ற அமலத்தை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். ஒரு நாளைக்கு தஹஜ்ஜத் தொழுவது மறு 2 மாசத்துக்கு இல்ல, ஒரு நாளைக்கு துஹா 2 ரக்காத், மற்ற நாளைக்கு 4 ரக்காத், மறுவா அட்ரஸ் இல்ல, இப்படி இல்ல. ஒரு இபாதத்தை செய்யறதாக இருந்தால் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த இபாதத்தை தொடராக செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சமாக இருந்தாலும் தொடராக செய்த இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றான், அதை விரும்புகின்றான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில இந்த சூறாவை படித்தது எங்களோட இபாதத்துகள் தொடராக இருக்கும் என்கிறத இந்த சூறா படித்து தருது. 4வது விஷயமாக, நாங்க அல்லாஹ்விடத்துல எல்லா விடயங்களையும் ஒப்படைக்கின்றவர்களாக, பரம் சாட்டுகின்றவர்களாக நாம் உலகத்துல வாழணும் என்கிறதையும் இந்த சூறா எனக்கு படித்து தருது. அந்த அடிப்படையில கணேசகுரியவர்களே, மேலானவர்களே, தஃசீருக்கு வருவோம். அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுடைய முதலாவது வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அவர்களை விழித்து அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியாக எழுப்புகின்ற ஒரு வசனம் தான் அலம் நஷ்ரஹ். அலம் நஷ்ரஹ் என்றால் என்ன தெரியுமா? அலம் நஷ்ரஹ், உங்களோட லக்க, உங்களை நாங்கள் விரிவாக்கவில்லையா? எதை? லக்க சத்ரக்,
உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா? உங்களுடைய உள்ளத்தை நாங்க விரிவுபடுத்தவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறார், நபியே நாயகமே, உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்தினார். உள்ளத்தை விரிவுபடுத்துறதுன்னா என்ன? உள்ளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முழு உறுப்புகளையும் பத்தி குர்ஆன் பேசுது. நாவை பத்தி பேசுது, முதுக பத்தி பேசுது, சதுர் நெஞ்ச பத்தி பேசுது, கைகளை பத்தி பேசுது, கால்களை பத்தி பேசுது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல உயர்ந்தவங்க, கண்ணியமானவங்க, அவர்களுடைய உடல் உறுப்புகளை பற்றி கூட அல்லாஹ் தஆலா விழித்து குர்ஆனிலே பேசி இருக்கின்றான். அதுல ஒரு 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 உறுப்பு தான் சதுர். சதுர் என்கிறது நெஞ்சிக்கு செல்வது. லக்க உங்களுடைய நெஞ்சி. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஏ நபி நாயகம், அலம் நஷ்ரஹ் விரிவுபடுத்தவில்லையா? லக்க சதுரக் உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்தினான். அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா எப்படி விரிவுபடுத்தினான்? விரிவுபடுத்தினான் என்ற கருத்து என்ன? உள்ளத்தை விரிவுபடுத்துறா அப்படியே விசாலமாக்குறதா? இல்ல, உள்ளத்தை விரிவுபடுத்தினான். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பி. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது ஒரு மனிதன்ட உள்ளம் விரிவுபடுத்தப்பட்டா ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பி, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர ஒரு ஒளி, வெளிச்சம், நூர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தின் பக்கம், ஈமானின் பக்கம், நல்ல விடயங்களின் பக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில எந்த விதமான கசப்பும் அசிங்கங்களும் நஜீஸ்களும் நுழையாத அளவு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினார். எப்ப இருந்து விரிவுபடுத்த ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், பனு சஅத் கோத்திரம், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததோடு, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால தந்தையை இழந்தாங்க, பிறந்து கொஞ்ச காலத்துல தாயை இழந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த பால் கொடுக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கப்பட்டவங்க தான் ஹலீமத்து ஸஅதியா, ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாரும் இந்த வரலாற்றை நாம படிச்சிக்கிறோம். இப்ப அவங்களிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்படைக்கப்பட்ட அந்த நேரத்துல தான் 4 அல்லது 5 வயது பிள்ளைகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாய்ஃப்ல அந்த பகுதியில அவங்க விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 அல்லது 5 வயது அடைகிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தை விரிவுபடுத்துறதுக்கு அல்லாஹ் நாடினான். அவனோட உள்ளங்கள்ல இருக்கின்ற அசிங்கங்களை, நஜீஸ்களை எடுத்து வீசி தூய்மையான ஒரு மனிதனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட உள்ளத்தை விரிவுபடுத்துறதுக்கு அல்லாஹ் நாடினான். அப்ப 4-5 வயசுலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளம் விளக்கப்பட்டு, நெஞ்சி விளக்கப்பட்டு, ஆபரேஷன் பண்ணப்பட்டு, ஒரு தடவை 2 தடவை இல்ல, சில உலமாக்களுடைய கருத்து பல தடவைகள் என்று சொல்லப்பட்டு, அதுல அதிக பிரபல்யமான கருத்து 4-5 வயசுல சாவியா ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பராமரிப்பு நீக்கிற நேரத்துல, பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென்று மயக்கமுற்றி கீழே விழுகுறாங்க. அங்க ஏதோ நடக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து சாதியா, அதாவது ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, இப்படி இப்படி எல்லாம் விஷயம் நடக்குது என்று. அதுக்கு பின்னால தான் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்கால கொண்டு போயிட்டு அவங்களோட உறவினர்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. பயந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துருமே. நம்ம கண்ணியத்துக்குரியவர்களே, மேல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொடர்பு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சது இருந்தா 4 அல்லது 5 வயசுக்கு ஆரம்பிச்சு. எத்தனை வயசுல? 4 அல்லது 5 வயசு. பாருங்க, இது எங்களுக்கு நிறைய படிப்பினங்களை நாங்க எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபி, கடைசி நபி, ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் அனுப்பப்பட்டவங்க. அவங்களுக்கு நபுவத் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதுக்கு நாடினது 40 வயசுல.
40 வயசுன்றது 30 வயசுக்கான 40 என்றது ஒரு மனிதனுடைய பூர்த்தி. ஒரு மனிதனுடைய முழு விடயங்களும் பூர்த்தியான ஒரு வயசு தான் 40 வயசு. ஒரு மனிதன் 40 வயசு அடைஞ்சா எப்படி அந்த மனுஷன் துஆ கேட்கணும் என்கிறத கூட குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ஒரு மனுஷன் 40 வயசு அடைஞ்சா அந்த மனுஷன் எப்படி துஆ கேட்கணும் என்கிற அந்த துஆவை கூட குர்ஆன் எங்களுக்கு தெளிவா படிச்சு தந்தீங்க. ஒரு மனுஷன் 40 வயசு அடைஞ்சு அந்த மனுஷன் திருந்த இல்லையா அதுக்கு பின்னால திருந்துறது கேள்விக்குரிய. 40 வயசு அடைஞ்ச ஒரு மனுஷன் திருந்தல்ல, அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்ப இல்ல, அவனோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொள்ள இல்ல, பேணுதலை உண்டு பண்ணி கொள்ள இல்லை என்றால் அதுக்கு பின்னால கேள்விக்குரிய. என்னன்னா 40 வயசு என்கிறது அதை நடுத்தரமான ஒரு வயசு, எல்லா விடயங்களும் பூர்த்தியான ஒரு வயசு தான் 40 வயசு. அதனால தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயசுல நுபுவத்தை நபிப்பட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். முழு விடயங்களையும் பூர்த்தி செய்து ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மாற்றி போட்டு தான் அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்தார். கடைசி நபியே, கடைசி ரசூலே அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தார். அதனால தான் குர்ஆன் கூட 40 வயசு வந்தா எப்படி துஆ செய்யணும் என்று ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி பாடமா சொல்லி தந்திருக்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் எத்தனை வயசுல தொடர்பு கொண்டான்? 4 வயசுல தொடர்பு கொண்டான். 4 அல்லது 5 வயசுக்கும் 4 வயசுக்கும் இடப்பட்ட அந்த காலத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குரிய முதலாவது உள்ளத்தினுடைய ஆபரேஷன் நடந்தது. உள்ளத்தினுடைய ஆபரேஷன் எப்ப நடந்துச்சு? சிறிய வயசுல 4 வயசுல உள்ளத்தை பொளந்தாங்க, அசிங்கங்களை எடுத்து வெளியே போட்டாங்க, ஹிக்மத்தை, ஞானத்தை, நல்ல விடயங்களை உள்ளத்துல போட்டு தைத்தாங்க. அதாவது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹாதீம் அவங்களுக்கு 10 வருடங்கள் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி ரஅய்து மஹீத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சில தைக்கப்பட்ட அந்த அடையாளங்களை என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன் என்றார். அந்த தைக்கப்பட்ட அந்த அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நெஞ்சில இருந்துச்சு. இது சஹீஹான ஹதீஸ். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கும் 4 வயதிலிருந்து தொடர்பு. ஏன் 4 வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தயார்படுத்தினாங்க. சமூகத்துல ஒரு தலைவராக வர வேண்டியவரை எத்தனை வயசுல அல்லாஹ் தஆலா தயார்படுத்தினார்? இந்த குர்ஆன் தஃசீர்களுக்கு என்ன பண்ணி தருவது தெரியுமா? நாங்க சமூகத்துல எங்களுக்குள்ளவர் நல்லா வரணும், சமூகத்துல ஒரு பிரபல்யமானவராக, சமூக தலைவராக, ஊரை வழிநடத்துகின்றவர்களாக, பாடசாலைகளை வழிநடத்துகின்றவர்களாக, 5 பேர் மதிக்கத்தக்கவர்களாக, நல்லவர்களாக உருவாகணும் என்று நாங்க நியத்து வைக்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனா நாங்க செய்யறதுக்கு தொடங்குற எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அவன் எல்லா கலைகளையும் முடிச்சு அவன் எல்லா அட்டகாசத்தையும் செஞ்சதுக்கு பின்னால்தான் யோசிக்கிற, அதை இப்படி போட்டு இந்த அந்த கோர்ஸை முடிக்க வச்சிருந்தா, இந்த விஷயத்தை முடிக்க வச்சிருந்தா, ஒரு சமூகத்துல நல்லவனாக இவனை கொண்டு வர இருந்துச்சேன்னு நாங்க யோசிக்கிறோம். அல்லாஹ் எப்படி யோசிச்சான்னு பாருங்க. அல்லாஹ் எப்படி யோசிச்சான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயசுல தான் அல்லாஹ் தஆலா நுபுவத்தை, நபி பட்டத்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறார். அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அந்த மனிதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எத்தனை வயசிலிருந்து தயார்படுத்தினான்டா? 4 வயசுல அல்லாஹ் தஆலா தயார்படுத்தினான். 4 வயசிலிருந்து அல்லாஹ் தஆலா தயார்படுத்தினான். அப்ப இதுல எனக்கு என்ன விளங்குது தெரியுமா? எங்கட புள்ளவரையும் சின்ன வயசுல நான் தயார்படுத்தணும். 4-5 வயசு, இப்பதானே 4 வயசு, இவருக்கு என்ன தெரியும்? ஒரு பேச்சு பேசினா புள்ள கெட்ட பேச்சோட பேசா, நீ சின்ன புள்ள தானே, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் கேட்கறத பேசுறான், விட்டுட்டாங்க. 5 வயசுக்குள்ள, 6 வயசுக்குள்ள, 7 வயசுக்குள்ள, இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் 6-7 வயசுக்குள்ளவர் பேசுற பேச்சுகள், வார்த்தைகள், அசிங்கங்கள். நீமானவர்களே, உம்மா வாப்பமாறு கணக்கெடுக்கிறதும் இல்லை. கணக்கெடுக்கிறது அதே வார்த்தையை தான் அவன் பாடசாலையில, மதரசால, சமூகத்துக்கு முன்னால, உமக்கு முன்னால, வாப்புக்கு முன்னால, ஹஸ்ரத்மாருக்கு
எல்லாருக்கும் முன்னாலே அதே வார்த்தையை தான் பேசுறது. சின்ன பிள்ளையா கேட்டா இப்பதான் 5-6 வயசு, அது தெரியாம பேசுது. எப்படி தெரியாம பேசுது? மேலானவர்களே, சமூகத்துல தலைவர்களான எங்களோட பிள்ளைகள் மாறணும்டா, இளங்காலத்துல சமூகம் மதிக்கத்தக்க பிள்ளைகளா எங்களோட பிள்ளைகள் ஆகணும்டா, எங்களோட பிள்ளைகளான சிறிய வயசுல பண்படுத்தணும், புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்படி பேசினா இது பிள்ளைக்குள்ள எங்கட புள்ள நல்ல புள்ள, எங்கட புள்ள அப்படி பேச மாட்டான். இன்னைக்கு அப்படிதான் பேசுமாறலாம். இன்னைக்கு பெற்றோர்களுடைய நிலைமை தெரியுமா? புள்ளவர் என்ன குத்தத்தை செஞ்சாலும், உங்களோட புள்ள அது பாவிக்குது, இது பாவிக்குது, அப்படி செய்யுது, இப்படி செய்யுது, என்ன தான் சொன்னாலும் இன்றைக்கு 100% அதிகமான பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி ஏடப்புள்ள அப்படி நடக்காது, ஏடப்புள்ள செய்யாது நடக்காது என்றவங்க தான் சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், நிறைய விபரீதங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, வேணா அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயதில் தான் அல்லாஹ் தஆலா நபி பட்டத்தை கொடுக்கிறான். நபியாக வார ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா 4 வயதிலிருந்து சீர் செஞ்சாங்க. 4 வயதிலிருந்து அவங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பித்தான். அது முதல் கட்டம் தான் முதலாவது ஆபரேஷன். 4 வயசுல உள்ளம் பிளந்து நஜீஸ்களை அகற்றி ஹிக்மத்தை, ஞானத்தை, நல்ல விடயங்களை உள்ளத்துல போட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக அந்த ஆபரேஷன் அல்லாஹ் தஆலா நடத்தினார். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்த இல்லையா? யாருடைய உள்ளம் விரிவுபடுத்தப்பட இல்லையோ அவங்களோட உள்ளத்துல நல்லவைகள் இறங்காது. இன்னைக்கு எத்தனையோ பயான்களை கேட்கிறோமே, நாங்க எத்தனையோ பயான்கள் டொன் கணக்குல கேட்கிறோம். ஜும்மா நாளைக்கு வேறுமா, வேற இன்னொரு எத்தனையோ பயான்களை டொன் கணக்குல நாங்க கேட்கிறோம். ஆனா உள்ளத்துக்கு இறங்குறது இல்ல. பெற்றோர்களுக்கு பயான் வேணுமா, மாணவர்களுக்கு பயான் வேணுமா, எல்லாருக்கும் பயான்கள் குர்ஆன் ஹதீஸ்களுடைய ஆதாரங்களோட சம்பவங்களோட முன்வைக்கப்பட்டாலும் உள்ளத்துல இறங்குது இல்லை. குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? وَمَنْ يُرِدِ اللَّهُ أَن يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ وَمَنْ يُرِدْ أَن يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا حَرَجًا كَأَنَّمَا يَصْعَدُ فِي السَّمَاءِ. நான் சொன்னேன், அஃபமன் ஷரஹ அல்லாஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பி. உள்ளம் விரிவாக்கப்பட்டா அது அல்லாஹ்வுடைய நூர், அல்லாஹ்வுடைய பிரகாசம். அல்லாஹ்வுடைய பிரகாசம் நிரப்பப்பட்ட உள்ளத்தில பாவம் இறங்காது, பாவத்தை நினைக்க மாட்டாங்க, அங்க நன்மை தான் வரும், நன்மையின் பக்கம் அவங்க விரைவாங்க. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அஃபமன் ஷரஹ அல்லாஹ் ஸத்ரஹு அதாவது ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில்-இஸ்லாம். இஸ்லாத்தின் பக்கம் யார் அல்லாஹ் நாடு அவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் விரிவுபடுத்துவார். இஸ்லாத்தின் பக்கம் யாருடைய உள்ளம் விரிவுபடுத்தப்பட்டுச்சோ, இஸ்லாம் விரிவுபடுத்தப்பட்டுச்சோ அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நூர் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய நூர் வந்துட்டா அவனுக்கு அமல் இபாதத்துகள் எல்லாம் செய்யறது லேசான அவன். தொழுவது 10 நிமிஷம் அது கஷ்டமாயிக்காது. நான் பார்க்கும் சமூகத்துல அதான் சொல்லப்படுவது, மஸ்ஜித் அதான் கேக்குது, இந்த ரோட்டுக்கு முன்னால அப்படி மலை சைடுக்கு போயிட்டு இருப்பாங்க, இந்த முன்னுக்கு அப்படி டவுனுக்கு போயிட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட உள்ளத்துல கொஞ்சம் கூட இட்டி விழுவுறது மாதிரி அதான சத்தம் கேக்குது, காதுல அப்படி விழுவுது. ஆனா அடே பள்ளியில அதான் சொல்லப்படுவது, கொஞ்சம் 10 நிமிஷம் ஒதுக்கி மஸ்ஜிதுக்கு வந்து தொழோனுமே என்ற எண்ணம் அவங்க உள்ளத்துல வரான்னு பார்த்தா ஹராம், அந்த எண்ணமே வராது. ஏன் தெரியுமா? உள்ள விரிவுபடுத்தப்பட இல்லை. அதுதான் பாருங்க குர்ஆன் எப்படி எங்களுக்கு சொல்லி தருதுன்னா, வமன் யுரிது அய்யுதில்லஹு, யார் அல்லாஹ் வழிகேட்ல வலாலத்துல விட்டு விட்டதுக்கு அல்லாஹ் நாடுறானோ, வையிகன் ஹரஜ, அவனோட உள்ளத்தை அல்லாஹ் தஆலா நெருக்கடியானதாக ஆக்குவான். எப்படி தெரியுமா நெருக்கடி? கஅன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமா, வானத்துல ஏறுறது எவ்வளவு கஷ்டம். வானத்துல ஏறுமா யாருக்காவது? வானத்துல ஏறுறவங்க நீக்கிறாங்களா? சந்திரன் அது இதுக்கெல்லாம் பெய்தவங்க இருப்பாங்க. ஆனா வானத்தை கண்டுபிடிக்கல, இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கிற கண்டுபிடிக்க இல்ல, வானத்துக்கு ஏறுறது இல்ல, சாத்தியம் இல்ல, அது நடக்காது. வானத்தை ஏறுறதுக்கு கற்பனை செஞ்சு பார்க்கறதுக்கு ஏல. வானத்துல ஏறுறது எவ்வளவு கஷ்டமோ அந்த அளவு கஷ்டமானதாக அல்லாஹ் ஆக்குவான்.
வானத்திலே ஏறுமா தொழுகிறண்டா அது வானத்துல ஏறுறது மாறு, ஜகாத் கொடுக்கிறண்டா அது அவ்வளவு கஷ்டம், குர்ஆனை எடுத்து ஓதுறண்டா நல்ல விஷயங்களை கேட்கிறண்டா உள்ளத்துல இறங்கவே இறங்காது. ஏற்றுக்குரியவர்களே மேலானவர்கள் இதுதான் உள்ளத்தை விரிவுபடுத்துறதுங்கிறது. எல்லாட்ட உள்ளமும் இஸ்லாத்தின் பக்கம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். யாருடைய உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் விரிவுபடுத்தப்பட்டுச்சோ அவங்களோட உள்ளத்துல அல்லாஹ் நூற பிரகாசத்தை போட்டிக்கிறான். அந்த பிரகாசம் அந்த நூறு தான் எங்களுக்கு தொழிலை லேசாக்கிக்குது, குர்ஆன் ஓதுறதை லேசாக்கிக்குது, நல்ல விடயங்களை கேட்கிறத லேசாக்கிக்குது. யாருடைய உள்ள விரிவுபடுத்தப்பட இல்லையோ இவங்களுக்கு எல்லாம் கஷ்டமாகத்தான் அமையும். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே மேலானவர்களே, நான் எந்த நேரம் அல்லாஹ்வின் துஆ கேட்கிறோம், கேட்ட உள்ளத்தை நூறால நீ நிறைச்சிடு, பிரகாசத்தால நிறைச்சிடு. யா அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம், இஸ்லாத்துடைய விடயங்களின் பக்கம் என்ற உள்ளத்தை விரிவுபடுத்து என்று நாங்கள் எல்லாம் துஆ செய்யும். எனவே தான் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நாங்க விரிவுபடுத்த இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிற கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்தினான். இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்தி முழுமையான ஒரு மனிதனாக ஒரு உத்தமராக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா நுபுவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எனவே படித்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.